இப்போ இதைத்தான் விஜய் போன்ற என்ன சொல்றாங்க, டே அந்த 1000 ரூபா கயிறை கட் பண்ணி விடு, பிடிச்சி ஏறி போயிடக்கூடாது. அந்த பஸ் கயிறை கட் பண்ணி விடு, அவன் பஸ்ல போயிடக்கூடாது. அந்த பெண்கள் பஸ்ல போறதுங்கிறதுக்கு நான் என் குடும்பத்தையும் உதாரணமா சொல்லியிருக்கேன். என்னுடைய தாயார் வந்து ஒரு சிரமமான சூழல்ல துணி வியாபாரம் பண்ண போவாங்க. என்னம்மா உட்காந்துருக்கீங்க? இந்த பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா வேணுமியா? இல்லையாம்பாங்க. என்னுடைய தாயார் அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரஞ்சு பஸ் இருந்திருந்தா, இந்த 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 பெண்களுக்கான பஸ் இருந்திருந்தா, என் தாயார் அன்னைக்கு எனக்கு ஒருவேளை சொத்த கூட போட்டிருப்பாளா இல்லையா? இந்த மாதிரியான ஏழ்மையிலிருந்து வந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றுகிறார். ஏங்க 1000 ரூபாய் வந்து இப்பவும் நான் சொல்கிறேன். என்னை போன்ற ஏழை மக்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாயோட வேல்யூ தெரியும். இன்னொன்னு, இப்ப இங்க கத்திட்டு இருக்கிறாங்கல்ல பசங்க, அவங்க எல்லாருமே சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழக்கூடிய இளைஞர்கள் அவங்க. தன் தாய் தந்தையருடைய வருமானத்திலிருந்து வாழ்பவர்கள். அவங்க இன்னைக்கு 25ஐ கடந்து அவங்க வருமானத்தை நோக்கி சொல்கிறார்களோ, என்னைக்கு சமுதாயத்தை எதிர்கொள்கிறார்களோ, இப்ப சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அங்கே நீ தப்பிச்சு போறதுக்கான ஓட்டைகள் எல்லாமே கலைஞர் போட்டு கொடுத்ததா இருக்கும். அந்த வழிகள் அத்தனையும் கலைஞர் போட்டு கொடுத்ததா இருக்கும். இவன் என்ன இங்க போகவே இல்லை, வெள்ள இங்க தேங்கி நிக்கிறான். தாய் தந்தையாருடைய வருமானத்துக்குள்ள தேங்கி நிக்கிறான். இவன் தனக்கான வாழ்க்கையை தேடி போகும்போது இங்க ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். என்ன மாதிரியான தடைகளா இருக்கும்? சமுதாய தடைகளா இருக்கும். எல்லாமே சமுதாய தடைகளா இருக்கும். எல்லாமே டெல்லியினுடைய அரசு, நீங்க காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், மொழிபேதமின்றி தமிழகத்தின் மேல் திணிக்கப்பட்ட அத்தனை விதமான தடைகளும் இங்க இருக்கும். நீ அத்தனையும் உடச்சிட்டு வெளியில வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க இருக்கும். அது மூலமா தான் நீ வந்தாகும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. ஆமா.